ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்லேயே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பன்னீர் கிரேவி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கேன். இதே மெத்தடில் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். பட்டர் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க, பன்னீர் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க, 2 வெங்காயம், 2 தக்காளி, அவ்வளோதான். இப்போ தக்காளி ரொம்ப பெருசாக இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி ஈக்குவலாக இருந்தால் போதும். இந்த மாதிரி பட்டர் நல்லா உருகுனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இந்த மாதிரி வெறும் மிளகாத்தூளும் தேவையான உப்பும் இதில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் நல்லா ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்துக்கோங்க. இது ஏன் இப்படி பண்ணுறோன்னா, இந்த பன்னீரில் நல்லா அந்த காரம் உப்பெல்லாம் இறங்கிடும். நம்ம சாப்பிடும்போது வெறும் பன்னீர் சாப்பிட்ற மாதிரி இருக்காது, அந்த ஒரு ஸ்பைசினஸோடு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். அதுலேயே இந்த நம்ம வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சோம்ல, அதோட ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 2 பட்டை, 2 ஏலக்காய், அவ்வளோதான். இதை நல்லா கலரிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா ஒரு கொதி வரணும். நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம தனியாக ஒரு பன்னீர் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப திக்காக வேணும்னாலும் திக்காக பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சம் கிரேவியாக வேணாலும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. ஏன்னா ஹோட்டல் ஸ்டைலில் அந்த இனிப்பு காரம் இதெல்லாமே கலந்த மாதிரி நானுக்கு கொடுப்பாங்க. அதே ஃப்ளேவரில் அதே டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். சப்பாத்திக்கெலாம் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் செஞ்சு எனக்கு கமெண்ட்டில் பிங் பண்ணுங்கள் எப்படி வந்திருக்குன்றது. தேங்க்யூ.